ஸோ நெறைய ஸ்கின் டைப்ஸ் இருக்கும். ஸோ ஹியூமன்ஸ்ல நெறைய ஸ்கின் டைப்ஸ் இருக்கும். ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஃபவுண்டேஷன் செட் ஆகும்? ஆக்சுவலா ஸ்கின் டைப் வந்து நெறைய ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் அந்த மாரி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் என்னென்ன டைப்ஸ் இருக்கு? இருக்கு. ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ இந்த மாரி ஒரு நார்மல் ஸ்கின் அந்த மாரி ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் அதுக்குன்னு செப்பரேட்டா இருக்கு. ஃபவுண்டேஷன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, வாட்டர் பேஸ்ட் ஃபவுண்டேஷன், சிலிக்கான் பேஸ்ட் ஃபவுண்டேஷன்ங்கிற மாரி எல்லாமே இருக்கு. ஸோ ஆயிலி ஸ்கின்க்குனா வந்து நம்ம வந்து வாட்டர் பேஸ்டான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி எல்லாமே எங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவங்க ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட்டா இருக்கிற மாரி ஃபவுண்டேஷன்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஸ்கின் டோன்ஸ சொல்ட்டீங்க. என்னென்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம்? ஸோ ஆயில் ஸ்கின்னா இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். அந்த மாரி சொல்லுங்க. ஆயிலி ஸ்கின் அப்படின்னா ஒரு வாட்டர் பேஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆயிலுக்கு நீங்க ஆயில் கன்டென்ட் இருக்கிறது போட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா ஆயிலி ப்ரொடியூஸ் ஆகுற மாரி இருக்கும். பட் அது லாங் ஸ்டே இருக்காது. ஸோ அதனால வந்து ஆயிலுக்கு வாட்டர் பேஸ்டு போடும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டே இருக்கும். ரொம்ப ட்ரை ஸ்கின் இப்ப பார்த்துட்டீங்கன்னா, உங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ட்ரையா அதாவது ஹை கவரேஜ் இல்லாம ஒரு மீடியம் கவரேஜ் ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா, நல்லா ஸ்டேவா இருக்கும். காம்பினேஷன். காம்பினேஷன்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, என்ன கைண்ட் ஆஃப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலா ஒரு மீடியம் கவரேஜ் இல்ல ஒரு லோ கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்டேயா இருக்கும். இப்ப நார்மல்ங்கும்போது உங்களுக்கு வந்து பெருசா எதுவுமே அவங்க ஸ்கின் வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஓகே. அடாப்ட் ஆகும். ஸோ அதனால ம்ஹ்ஹ்ஹ்ம். அவங்களுக்கு வந்து எனி கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நம்ம போடலாம். பட் எது போட்டாலுமே மினிமலா போடும்போது அதோட லாங் ஸ்டே நல்லாயிருக்கும். நேச்சுரலாவும் இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் கான்செப்ட்.